நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th செகண்ட் லெசன், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். சிறகின் ஓசை. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. ஸோ இந்த பாடம் எதை பற்றின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மனிதர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஊர் மாற்றி ஊர் போகும் இல்லையா? இப்போது நம்ம ஒரு ஊர்லேருந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அந்த மாதிரி முக்கியமான கேபிட்டல் நகரங்களுக்கெலாம் போவோம். அங்கே போய் அங்கேயே தங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைனா திருப்பி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ மனிதர்களைப் போலவே பறவைகளும் என்ன பண்ணுது? வேறு இடங்களுக்கும் வேறு நாடுகளுக்கும் போயிட்டு அங்கே பறவைகள் போகாத நாடே இல்லையாம், மலைகள் இல்லையா, நீர்நிலைகள் இல்லையா. பறவைகளோடு சேர்ந்து இந்த பாடத்தில் பரப்போன்னு கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்ம வீக்கெண்டுக்கு அல்லனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஏதாவது ஒரு ஹாலிடேஸ்க்கு வேறு ஊருக்கு போவோம். போயிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம ஊருக்கே திருப்பி வந்துடுவோம். அதே மாதிரி தான் பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புது. அதை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. பறவை பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து ஐரோப்பாவிலேருந்து அமெரிக்காவுக்கு அப்படி கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடியதாக இருக்குது. வழியில் பார்த்தோன்னா பெரிய பெரிய கடல்களையும் மலைகளையும் அது கடந்து போகுது. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது எங்கே புறப்பட்டுச்சோ அங்கே வந்து சேருது. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. மேக்சிமம் பார்த்தோன்னா நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சோ அங்கேயே வந்து சேர்ந்துருது இல்லையா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். நீர்வாழ் பறவைகள் தான் மேக்சிமம் என்ன பண்ணுது? வலசை போகுது. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஸோ பறவைகள் கண்டிப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு பார்த்தோன்னா மேக்சிமம் எதுக்காண்டி தான் போகுது? உணவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இருப்பிடமாக இருக்கலாம், இல்லைனா தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஸோ பறவைகள் எதுக்காண்டி இடம்பெயருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று உணவுக்காண்டி, இல்லைனா இருப்பிடத்துக்காண்டி, இல்லைனா தட்பவெப்பநிலைக்காண்டி. திடீர்னு அந்த இடத்துல என்னதான் மாறிடலாம்? பறவைகள் இதுக்காண்டிலாம் இடம்பெயர்கின்றன. உணவுக்காண்டி, இருப்பிடத்துக்காண்டி, தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இதுக்காண்டி தான் இடம்பெயர்கின்றன. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஒன்று நிலவு, இல்லைனா விண்மீன்கள், இல்லைனா புவியீர்ப்பு புலம் இதை அடிப்படையாக கொண்டு தான் பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்கின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பறவைகள் எந்த மாதிரி வலசை போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், ஸோ மேக்சிமம் எப்படி போதும்? வடக்குலேருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? பறவைகள் அவங்க போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்துட்டு அந்த பாதையில் பறக்குதான். சில பறவை என்ன பண்ணுமா? அதே பாதையில் திருப்பி வந்துருமா. சில பறவை வேறு பாதை வழியாக திருப்பி வருமா. ஸோ இந்த மாதிரி இருவேறு பாதையை பயன்படுத்தக்கூடிய பறவை இனமும் இருக்குது, ஒரே பாதையில் போயிட்டு அதே பாதையில் திருப்பி வரக்கூடிய பறவை இனமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இரை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. ஒரு வருஷம் ஆனால் கூட, ஒரு மாதம் ஆனால் கூட எவ்வளோ நாள் பறக்க முடியுமோ பறந்து அது என்ன பண்ணிடுது? அந்த இடத்த ரீச் ஆயிடுது. அந்த மாதிரி பறவைகளும் இருக்குது. இல்லைப்பா எனக்கு பசிக்குது, ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தரை இறங்கி அந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போகிற பறவைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள்: தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று அதுக்கு தலையில் சிறகு வளரலாம், இல்லை இறகுகளோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி வெளுத்து போயிடலாம், அல்லனா உடலில் கற்றையாக என்ன பண்ணலாம், முடி வளரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, கப்பல் பறவை: சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூளைக்கிடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா போகுது அப்படின்னா ஈஸியாக அது என்ன பண்ணிடும், தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரையும் பறந்து போயிடுது. ஸோ இதோட பேர் என்னதான், கப்பல் கூளைக்கடா அல்லது கடற்கொள்ளை பறவை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை என்ன சொல்கிறாங்க, தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்குமா. கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று இது அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முக்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியுள்ளார். ஸோ தமிழகத்துக்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வரும் இல்லையா, வேடந்தாங்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஏரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வெளிநாட்டு பறவைகள் வரும். ஸோ அதை பற்றி இலக்கியங்கள்லேயே செய்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முக்த புலவர் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அப்பாடலில் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு எகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. ஸோ தென் திசைக்கு குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படிங்கிற அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழகத்துக்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்கள்லையும் செய்திகள் இருக்கு. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முக்த புலவர் அப்படிங்கிற புலவர் என்ன பாடியிருக்காரு, நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு பாடியிருக்காரு. அதே பாட்டில் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்ற அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை தான் குறிப்பிடுதான். ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவதும் தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ அது தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் தான் அவர் பாடியிருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஐரோப்பாவில் இருந்து தான் தமிழகத்துக்கு செங்கால் நாரைகள் வருது அப்படிங்கிறது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. ஸோ இங்கே அதை என்ன பண்ணும், முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிட்டு போகும். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காங்க. சிட்டுக்குருவி தான். ஸோ இதை மேலே உள்ளதை ஃபுல்லாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். சிறகின் ஓசை: மனிதர்கள் எப்படி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறோமோ அந்த மாதிரி பறவைகளும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அதை தான் நம்ம வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். நீர்வாழ் பறவைகள் தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுது, வலசை போகுது. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவி தான். உருவத்தில் ஒரு சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் என்ற வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைக்காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சு வெளிவரும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பறவை இனம் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அது என்ன பறவை இனம் தான்? சிட்டுக்குருவி தான். உருவத்தில் இந்த பறவை இனம் பழுப்பு நிற பறவை, பழுப்பு நிற பறவையாக இருக்குது. ஆண் பெண் வேறுபாட்டை நம்மளால் பார்த்த உடனே என்ன பண்ண முடியும், உணர முடியும். ஆண் குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்திலையும் பெண் குருவியோட உடல் பகுதி அடர் பழுப்பாகவும் இருக்கும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். பெண் குருவிக்கு
அதோட உடல் வந்து அடர் பழுப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் குருவியோட உடல் முழுவதும் எப்படி இருக்கும்? மங்கிய பழுப்பு நிறத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆண் பெண் வேறுபாட்டை வந்து பார்த்த உடனே நம்மளால் சிட்டுக்குருவியில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆண் குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில், உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியோட உடல் முழுவதும் ஒரு மாதிரி மங்கிய பழுப்பு நிறத்தில் வந்து இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. அது கூடு கட்டக்கூடிய காலங்களில் என்ன பண்ணிட்டே இருக்கும்? சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். கூடு கட்டியதுக்கப்புறமா 3 முதல் 6 முட்டைகள் வரையிடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சு வெளியே வரும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? கூடு கட்டி முடித்த உடனே 3லேருந்து 6 முட்டை வச்சுருவான். வச்ச உடனே என்ன பண்ணும்? 14 நாள் அதை வந்து அடை காக்கும். 14 நாள். அந்த 15ஆவது நாள் என்ன பண்ணும்? குஞ்சு பொறிச்சு வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது துருவ பகுதிகள் தவிர தனி மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. அதாவது துருவ பகுதிகளில் மட்டும்தான் இது வந்து வாழ்கிறது கிடையாது. மீதி எங்கெல்லாம் மனுஷன் வாழ்கிறானோ துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. இமயமலை தொடரில் பார்த்தோன்னா 4000 மீட்டர் உயரத்தில் கூட இது என்ன பண்ணுதான்? இது வாழுதான். ஸோ ஹியூமன் ஃப்ரெண்டு தான் இது. துருவப்பகுதி மட்டும்தான் இது என்ன பண்ணாது? வாழாது. மீதி எங்கெல்லாம் மனுஷன் இருக்கானோ அங்கே ஃபுல்லாக சிட்டுக்குருவிகள் இருக்குது. இந்தியா ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணலாம்? சிட்டுக்குருவிகளை பார்க்க முடியும். தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளம் தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். என்னெல்லாம் சாப்பிடும்? தானியங்களை சாப்பிடும், புழு பூச்சிகளை சாப்பிடும், மலர் அரும்புகள் சாப்பிடும், இளம் தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவிகள் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். ஆனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியோட குஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? மேக்சிமம் புழு பூச்சிகளை தான் சாப்பிடும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து குஞ்சுகளுக்கு கொடுக்கும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். ஸோ சிட்டுக்குருவியோட வாழ்நாள் எத்தனை நாளாம்? 10லேருந்து 13 ஆண்டுகள் இது வாழுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது. பார்த்தோன்னா உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் வேகமாக பறக்கக்கூடியதாக இருக்கும். சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு ஒரு சொலவடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து மிக விரைவாக போகிறவனை பார்த்து தான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சிட்டுக்குருவிகளோட அழிவுக்கான காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறத லைட்டாக பார்த்துடலாம். இப்போதைக்கு மேக்சிமம் அழிந்து வரக்கூடிய பறவை இனம் என்னது? சிட்டுக்குருவி தான். அது வந்து ஆண் பறவை பெண் பறவைன்னு நம்மளால் ஈஸியாக டிஃபர் பண்ணி பார்க்க முடியும். ஒன்று வந்து சின்ன பழுப்பு நிற பறவை, அது வந்து ஆண் பறவை. அதே இது மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது வந்து பெண் பறவை. ஆண் பறவையில் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்குமா, உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு பறவையாக இருக்குது. அதோட கூடு கட்டக்கூடிய காலங்களில் சத்தமிட்டுட்டே இருக்கும். கூடு கட்டியதுக்கு அப்புறமா 3லேருந்து 6 முட்டைகள் வரையும் விடும். 14 நாட்கள் வந்து இது வந்து அடை காக்கும். 15ஆம் நாளில் இதுலேருந்து என்ன பண்ணும்? குஞ்சுகள் வந்து வெளியே வந்துடும். துருவப்பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லா இடங்கள்லையுமே என்ன பண்ணுது? இந்த சிட்டுக்குருவிகள் வந்து வாழுது. இந்தியா ஃபுல்லாக சிட்டுக்குருவிகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வந்து என்ன பண்ணுது? வாழ்கின்றன. தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளம் தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளோட முக்கியமான உணவாக இருக்குது. சிட்டுக்குருவியோட பூச்சிகள் வந்து பெரும்பாலும் புழு பூச்சிகளை தான் இது உட்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதனால் தாய்க்குருவி வந்து புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு வந்து ஊட்டி விடுது. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் வந்து 10 முதல் 13 ஆண்டுகளாக இருக்குது. சிட்டுக்குருவி வந்து உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் வேகமாக பறக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் விரைவாக போகிறவன என்ன சொல்கிறோம்? சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறோம். சிட்டுக்குருவிகளோட அழிவுக்கு என்னென்ன காரணம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். மனிதர்கள் விவசாயத்துக்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்ததாக வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன.
ஸோ என்ன சொல்கிறாங்க, சிட்டுக்குருவிகளோட அழிவுக்கு காரணம் வந்து மனுஷங்க விவசாயத்துக்கு வந்து பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறனால குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் வந்து கிடைக்க மாட்டேக்காம். நவீன கட்டடம் குருவிகள் கூடு கட்டுறதுக்கு வந்து ஏற்ற மாதிரி இல்லையாம். தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றா செயற்கை வேலிகள் வந்து அமைக்கப்படுதான். எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் வந்து குறைஞ்சிட்டான். சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இப்போதைக்கு இல்லையாம். உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளோட மற்ற பறவைகளும் வந்து போட்டி போடுதான். பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை: ஆல், அரசு போன்ற மரங்களையும் அவரை, புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆலமரம், அரச மரம் போன்ற மரங்களையும் அவரை, புடலை போன்ற செடிகளையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், வளர்க்கணும். நமது மண்ணுக்கு ஏற்ற மாதிரி பிற வகை உள்ளூர் தாவரங்களை என்ன பண்ணணும், வளர்க்கணும். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். ஸோ பறவை இனங்களை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஆலமரம், அரச மரம் போன்ற மரங்களையும் அவரை செடி, புடலை கொடி இந்த மாதிரி கொடிகளையும் நம்ம வந்து வளர்க்கணும். நம்மளுடைய மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான உள்ளூர் தாவரங்களை வந்து நம்ம வளர்க்கணும். தோட்டங்களையும் வயல்வெளிகள்லையும் செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் தவிர்த்துட்டு இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சிக்கொல்லிகளையும் தான் யூஸ் பண்ணணும். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடினார் பாரதியார். ஸோ பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடினார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்திலிருந்த சிற்றுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாய் இருந்தாராம் இவர். யாரு? பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றிய ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இந்தியாவின் பறவை மனிதர் யாரு? டாக்டர் சலீம் அலி அவர்கள் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். ஸோ பறவையை பற்றி இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு நூலுக்கு சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி அப்படின்ற நேம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை பாதுகாப்போம். பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. முட்டை போட்டு வச்சுருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மார்ச் 21, 22 வரிசையாக வரும் இல்லையா. ஸோ மார்ச் 20 அப்படிங்கிறது சிட்டுக்குருவி முட்டை. ஸோ அது என்னது, சிட்டுக்குருவி நாள். ஸோ சிட்டுக்குருவிகளை வந்து அழிஞ்சு போனதுக்கு காரணம் நம்ம இப்போது ட்ரெண்டிங்கில் யூஸ் பண்ணுற பூச்சிக்கொல்லியாக இருக்கலாம். வீடுலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. முந்தி காலத்துலலாம் வீடெலாம் ரொம்ப ஓட்டு வீடு அந்த மாதிரி இருக்குமா, ஃபோட்டோ பின்னாடி அது வந்து கூடு கட்டி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டிலலாம். ஸோ நவீன காலகட்டத்தில் குருவி கூடுகள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அது கூடு கட்டுற மாதிரி வீடை நம்ம கட்டுறதில்லை. ஸோ தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுது. ஸோ அதனால் அதுக்கு தங்குறதுக்கு சரியில்லை, புதர் செடிகள் இல்லை, அப்புறம் உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் அது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், பூச்சிக்கொல்லி அந்த செயற்கை இதெல்லாம் குறைக்கணும். அப்புறம் நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களை வந்து வளர்க்கணும். ஆல், அரசு போன்ற மரங்களை ஃபுல்லாக வளர்க்கணும். அவரை, புடலை போன்றதெல்லாம் வளர்க்கணும். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? பாரதியார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த கொஞ்சோண்டு அரிசியும் வீட்டு முட்டத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு போட்டு அது பட்டினியாக இருந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் யார்? டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டார். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி தான் டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு. அவரோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சின்னு பெயர் வச்சிருக்காரு.
ஸோ மனுஷன் இல்லாத உலகத்தில் பறவைகள் வாழ்ந்துடும், பறவைகள் இல்லாத உலகத்தில் மனுஷனால தான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சலீம் அலி சொல்லியிருக்காரு. பறவைகள் பற்றிய படிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்கிறோம். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். தட்பம் கூட்டல் வெப்பம், வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும். வழி கூட்டல் தடம், வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை கப்பல் கூலைகிடா. ஆர்டிகாலா தான் இதுக்கு ஆன்சர்னு நினைக்கிறேன். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்தி முக்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்ற பெயர் வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று இனப்பெருக்கம், தட்பவெப்பம், உணவு. ஸோ இதோட லெசன் முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.